من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. عسى الله أن يجعل بينكم وبين الذين عاديتم منهم مودة والله قدير والله غفور رحيم. لا ينهاكم الله عن الذين لم يقاتلوكم في الدين ولم يخرجوكم من دياركم أن تبروهم وتقسطوا إليهم إن الله يحب المقسطين. إنما ينهاكم الله عن الذين قاتلوكم في الدين وأخرجوكم من دياركم وظاهروا على إخراجكم أن تولوهم ومن يتولهم فأولئك هم الظالمون. صدق الله العلي العظيم. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் உங்களுக்கும் நீங்கள் இன்று யாருடன் பகைமை கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களுக்கும் இடையே அல்லாஹ் என்றைக்கேனும் அன்பை ஏற்படுத்தக்கூடும். அல்லாஹ் பேராற்றலுடையவன், மேலும் அவன் பெரும் மன்னிப்பாளனாகவும் கருணை மிக்கவனாகவும் இருக்கின்றான். தீன் இறைமார்க்கம் தொடர்பான விஷயத்தில் எவர்கள் உங்களுடன் போர் புரியவில்லையோ, உங்களை உங்களது வீடுகளிலிருந்து வெளியேற்றவில்லையோ அவர்களிடம் நீங்கள் நல்ல விதமாகவும் நீதியுடனும் நடப்பதிலிருந்து அல்லாஹ் உங்களை தடுப்பதில்லை. சின்னமாக அல்லாஹ் நீதி செலுத்துவோரை நேசிக்கின்றான். அவன் தடுப்பதெல்லாம் எவர்கள் தீன் தொடர்பாக உங்களுடன் போர் புரிந்தார்களோ, உங்களுடைய வீடுகளிலிருந்து உங்களை வெளியேற்றினார்களோ, மேலும் உங்களை வெளியேற்றுவதில் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டார்களோ அவர்களுடன் நீங்கள் நட்பு கொள்வதைத்தான். அவர்களுடன் எவரேனும் நட்பு கொண்டால் அவர்களே கொடுமையாளர்கள் ஆவர். அல்லாஹ் உண்மையே கூறினான். எல்லா புகழும் நம் அனைவர்களையும் அவனது இல்லத்திலே அதிகாலை வேளை இபாதத்திலே ஒருங்கிணைத்து அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்கே உரித்தானது. சலாத்தும் சலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர் தோழர் தொடர்ந்தோர் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரத்துல் மும்தஹினா எனப்படும் 60வது அத்தியாயத்திலே 7, 8, 9 ஆகிய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டு மொழிபெயர்ப்பும் வாசிக்கப்பட்டுள்ளன. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா குறிப்பிட்ட இந்த வசனங்களிலே எத்தகைய வழிகாட்டுதல்களை உள்ளடக்கி இதனை இறைக்கிறலானோ அவற்றையெல்லாம் சரியான முறையில் விளங்குவதற்கும் அதன்படி செயல்படுவதற்கும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள்பாலிப்பானாக. மக்காவினுடைய ஆரம்ப காலகட்டத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்பி அவர்களை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்திலே மிக குறைந்த நபர்கள் வருகை தந்திருந்தார்கள். அவர்கள் மிக மிக சிறுபான்மையினராக இருந்தார்கள். அதனால் தாங்கள் இஸ்லாத்திற்கு வந்துவிட்டதை யாரிடத்திலும் சொல்ல முடியாமல் மறைத்து வைத்திருந்தார்கள். அந்நிய சக்திகள், அசத்திய சக்திகள் தான் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மிக மிக குறைந்த எண்ணிக்கையில் இருப்பதால் ஏற்றுக்கொண்ட இஸ்லாத்தை வெளிப்படையிலே நடைமுறைப்படுத்தவும் முடியவில்லை. யாரிடத்திலும் நாங்கள் முஸ்லிம்கள் என்று சொல்லவும் முடியலை. அப்படி சொன்னால் அதனுடைய விளைவு கடுமையானதாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டதால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை யார்கிட்டையும் சொல்லலை. இரகசியமான முறையிலே சிறுபான்மையினரான முஸ்லிம்கள் கூடி கலைந்து கொண்டிருந்தார்கள் நபிகளாருடைய தலைமையில். அவர்கள்
இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஒருவருக்கு பின் ஒருவராக சின்ன ஒரு கூட்டமாக வருகிற பொழுது பலவீனமானவர்களாக இருந்தார்கள். எதையும் வெளிப்படையாக செய்ய முடியலை. அந்த சிறுபான்மையினர்கள் கடைசியாக என்று சொன்னால் 40வது நபராக இணைந்தவர் தான் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதற்கு பிறகும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாத்திற்கு வருகிற பொழுது அவர்களுடைய உறவினர்களாக இருந்த தங்களுடைய சகோதரர்கள், பெற்றோர்கள் அல்லது வேறு உறவுகளிடத்தில் எந்த தொடர்பையும் வைக்காமல் இருந்தார்கள். இவர்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, அவர்கள் அசத்தியத்தில் இருக்கிறார்கள். அதனால் அசத்தியத்தில் இருக்கக்கூடிய சொந்தக்காரர்களை கூட விட்டு விலகி இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு ஏக்கம் இருந்துச்சு. என்ன ஏக்கம்? நாமெல்லாம் சத்தியத்தில் இருக்கிறோம், நம்முடைய சொந்தக்காரரிடத்தில் கூட நம்மளால் என்ன செய்ய முடியல, நெருக்கமாக இருக்க முடியலை, அவர்களோடு தொடர்பு கொள்ள முடியலை என்கிற ஏக்கம் இருந்துச்சு. இந்த ஏக்கத்திற்கு பதிலளிக்கிற விதமாகத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குகிறான். கடுமையான துன்பங்களையும் துயரங்களையும் கொடுமைகளையும் அவர்கள் அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் சொந்தக்காரர்களுக்கிடத்தில் பழக முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிற வகையில் இந்த முதல் வசனம் அமைகிறது. அஸல்லாஹு அன் யஜஅல பைனக்கும் வ பைனல்லதீன ஆதைத்தும் மின்ஹும். இந்த சமுதாயத்தில் உங்களோடு யாரெல்லாம் பகைமை கொண்டிருக்கிறார்களோ, நீங்கள் யாரிடத்திலெல்லாம் அசத்தியத்தின் அடிப்படையில் பகைமை கொண்டிருக்கிறீர்களோ, காஃபிர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளலை, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ளலை, இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாலும் கூட கொடுமைகளை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள், இஸ்லாத்துடைய எதிரிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களாகவும் இருக்கலாம். இப்பொழுது நீங்கள் யாரிடத்தில் அசத்தியத்தின் பேரில் பகைமை கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கும் உங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் என்னைக்காவது ஒரு அன்பை ஏற்படுத்துவான், இணக்கத்தை ஏற்படுத்துவான். இன்னைக்கு அவர்கள் அசத்தியத்தின் அடிப்படையில் பகைவர்களாக இருக்கிறார்கள். அதனால் அவங்க உங்கள் சொந்தக்காரர்களாக இருந்தாலும் அவரோடு தொடர்பு கொள்ள முடியலை. கவலைப்படாதீர்கள், இன்னைக்கு இல்லாவிட்டாலும் என்றைக்காவது இந்த பகைவர்களுடைய உள்ளத்தில் ஒரு அன்பை ஏற்படுத்தலாம். வல்லாஹு கதீர், அல்லாஹ் எல்லாத்துக்கும் ஆற்றல் உடையவன். வல்லாஹு கஃபூர், மன்னிக்கக்கூடியவன். ரஹீம், கருணையாளன். கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். சத்தியத்தை ஏற்றுக்கொண்டதால் நீங்கள் கொடுமைக்குள்ளாக்கப்படுகிறீர்கள். அந்த கொடுமையில் ஒன்று உங்கள் சொந்தக்காரங்களுக்கு கூட தொடர்பு கொள்ள முடியலை. ஏன்னால் அவர்கள் குஃப்ரில் இருக்கிறாங்க, அசத்தியத்தில் இருக்கிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் அவர்கள் பகைவர்களாகவும் இருக்கிறார்கள். உங்களுக்கு எதிராக என்னென்ன கொடுமைகளை இந்த சமுதாயம் செய்தோ அந்த கொடுமையில் உங்களுடைய குடும்பாதிகளும் இருக்கிறாங்கங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியுது. எங்கள் குடும்பக்காரர்களே நாங்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டதால் எங்களுடைய எதிரிகளாயிட்டாங்க. அவங்கள்ட்ட அந்த அசத்தியத்தின் அடிப்படையில் பகைமையின் அடிப்படையில் தொடர்பு கொள்ள முடியலைங்கிற கவலைக்கு அல்லாஹ் மருந்து போடுறான். இன்னைக்கு அவர்கள் எதிரிகள், உங்கள் சொந்தக்காரங்களாக இருந்தால் எதிரிகளாக இருக்கிறாங்க. என்றைக்காவது அவருடைய உள்ளத்திலும் என்ன செய்வான், ஒரு அன்பை விதைப்பான். உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துவான். இந்த விஷயமும் கூட நாளடைவில் நடக்க தான் செஞ்சிச்சு. அசத்தியத்தில் யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்கள் கணிசமான அளவுக்கு இஸ்லாத்திற்கு வருகிற பொழுது ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏங்கி கொண்டிருந்தார்களே, நம்முடைய சொந்தக்காரங்களே நாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டதுக்காக நம்மோடு பகைமை பாராட்டினார்கள் என்று யாரை குறித்தெல்லாம் இவர்கள் ஏங்கி கொண்டிருந்தார்களோ அவர்களும் இஸ்லாத்திற்கு வந்தார்கள் பின்னாடி. இங்கே அடுத்தாக சொல்லப்படுகிறது, லா யன்ஹாக்குமுல்லாஹு அனில்லதீன லம் யுகாத்திலூக்கும் ஃபித்தீன். இறைமார்க்கம் விஷயத்தில், தீன் விஷயத்தில் உங்களோடு யாரெல்லாம் சண்டையிடவில்லையோ, போர் செய்யவில்லையோ, வலம் யுஹ்ரிஜூக்கும் மின் தியாரிக்கும், உங்களுடைய வீடுகளிலிருந்து உங்களை வெளியேற்றலையோ, அந்த நான் முஸ்லிம்களிடத்தில் நீங்கள் நல்ல விதமாக நடந்து கொள்வதை அல்லாஹ் தடை செய்யலை. அன் தபர்ரூஹும் வ துக்ஸிது இலைஹிம். அந்த நான் முஸ்லிம், இஸ்லாத்துக்கு வராத காஃபிர்கள், முஷ்ரிக்குகள்,
அவங்களுடைய ஷிர்க்கில் தான் இருக்கிறாங்க, குஃப்ரில் இருக்கிறாங்க. ஆனால் உங்கள்கிட்ட தீன் விஷயத்தில் போர் செய்யலை, உங்களிடத்தில் அநீதியாக நடந்துக்கல, உங்களிடத்தில் இணக்கமாக தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய நான் முஸ்லீம்களிடத்தில் நீங்கள் நல்ல விதமாக நடந்து கொள்வதிலோ அவரிடத்தில் நீதியாக நடந்து கொள்வதையோ அல்லாஹ் தடை செய்யலை. இன்னல்லாஹு யுஹிப்புல் முக்ஸிதீன், நீதியாக நடந்து கொள்ளக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். இந்த வசனம் கம்யூனல் ஹார்மனி என்று சொல்லக்கூடிய சமய நல்லிணக்கத்தை பற்றி பேசுகிறது. குர்ஆனில் இந்த மாதிரி ஏராளமான செய்திகள் இருக்கின்றன. மத நல்லிணக்கம், சமய நல்லிணக்கத்தை பற்றி நிறைய வசனங்கள் சொல்லுகின்றன. அதில் குறிப்பிட்ட ஒரு வசனம் என்னன்னு சொன்னால், லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்களுடைய தீனு உங்களுக்கு, எங்களுடைய தீன் எங்களுக்கு. இந்த மாதிரி விஷயத்தில் நாங்கள் உங்களோடு தர்க்கம் செய்வதில்லை. நீங்கள் தர்க்கம் செய்ய வந்தாலும் அதை நாங்கள் கண்டுக்க மாட்டோம், விவாதத்திற்கு வரமாட்டோம். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் தீனை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு அல்லாஹ் ஒரு சாய்ஸ் தந்திருக்கிறான். இது சோதனை காலகட்டம். நீங்கள் நல்ல தீனில் இருந்தீங்களா மோசமான தீனில் இருந்தீங்களான்னு நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் அறிவித்து கொடுப்பான். உங்களுக்கு இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு பிடிக்கலைன்னு சொன்னால் உங்களுடைய மார்க்கத்தில் நீங்கள் இருந்துக்குங்க. கம்யூனல் ஹார்மனி சம்பந்தப்பட்ட வசனம்தான் லக்கும் தீனுக்கும் வலிய தீன் என்பது. இன்னொரு செய்தி சொல்லப்படுகிறது, இந்த உலகத்தில் எல்லாருமே மோமின்களாக ஆகணும்னு அல்லாஹ் நாடி இருந்தால் எல்லாத்தையும் மோமின்களாக ஆக்கியிருப்பான். இப்படி ஒரு வசனம் இருக்குது குர்ஆனில். உலகத்தில் எல்லாருமே மோமின்களாக இருக்கணும் அப்படின்னு அல்லாஹ் நாடி இருந்தால் அதை செய்கிறதொன்னு அல்லாஹ்வுக்கு பெரிய விஷயம் இல்லை. எல்லாத்தையும் மோமின்களாகவே படைச்சிருப்பான், மோமின்களாகவே பறக்க செய்வான், எல்லா மனுஷங்களையும் மோமின்களாக வாழ செய்யவும் முடியும். ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டம் அது இல்லை. இந்த உலகம் ஒரு சோதனை களம். இந்த உலகத்தில் நல்லதையும் கெட்டதையும் அல்லாஹ் படைச்சி வச்சுட்டு நல்லதையோ அல்லது கெட்டதையோ தேர்வு செய்யக்கூடிய ஒரு விருப்பத்தையும் அல்லாஹ் கொடுத்துட்டான். ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரெண்டில் எதை தேர்வு செய்தோ அது உனக்கு அதிகாரம் இருக்கிறது. நல்லதை தேர்வு செஞ்சால் அதற்குண்டான விளைவுகளை துனியாவிலையும் பார்க்கலாம், மறுமையிலையும் பார்க்கலாம். மோசமானதை தேர்வு செஞ்சால் அதற்கே உரிய விளைவுகளையும் நீங்கள் தான் அனுபவிக்கணும். அப்போ இந்த உலகம் ஒரு சோதனை களம்னு ஆயிடுச்சு. அதனால் யார் எந்த மதத்தை வேண்டுமானாலும் சரிக்கலாம். நிறைய வசனங்கள், வலிக்குள்ளின் ஜஅல்னா மன்சக்கும், இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் நாம் ஒவ்வொரு வகையான வழிபாட்டு முறைகளை ஏற்படுத்தி இருக்கிறோம். அவனுக்கு பிடிச்ச வழிமுறை அவன் எடுத்துக்கிட்டோம், நல்லதா கெட்டதாங்கிறது அவன் தான் முடிவு பண்ணணும். தேர்வு செஞ்சதன் அடிப்படையில் நாளைக்கு நான் அங்கே பார்த்துக்குவேன். இந்த மாதிரி வசனங்கள் ஏகப்பட்ட வசனங்கள் இருக்குது. அப்போது அதே மாதிரி நீங்கள் எந்த அல்லாஹுவை வணங்குகிறீர்களோ, அழைத்து பிரார்த்தனை செய்தீர்களோ, அந்த கடவுளை தவிர வேறு கடவுளை யார் வணங்கிட்டு இருக்கிறாங்களோ அந்த தெய்வங்களை நீங்கள் திட்டாதீங்க. பிற மத கடவுளர்கள் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய தெய்வங்களை திட்டாதீங்க. அப்படி திட்டுனா அவர்களும் அறியாமையால் நீங்கள் எந்த அல்லாவை வணங்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த அல்லாவை திட்டுவாங்க. இப்படி ஒரு வசனம் குர்ஆனில் இருக்குது. நீங்கள் அல்லாவை வணங்கிட்டு இருக்கிறீங்க, அல்லாட்ட பிரார்த்தனை செஞ்சிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் எந்த அல்லாவிடம் பிரார்த்தனை செய்கிறீர்களோ, நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்களோ, அது அல்லாத வேறு தெய்வங்களை, மற்றவர்கள் வணங்கி கொண்டிருக்கும் தெய்வங்களை திட்டாதீங்க. அப்படி செஞ்சால் அவர்களும் அறியாமையினால யாரை திட்டுவாங்க? நீங்கள் எந்த அல்லாவை வணங்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த அல்லாவை திட்டுவாங்க. அப்போ உங்கள் அல்லாவுக்கு திட்டு வாங்கி கொடுத்தது யார்? நீங்கள் தான். ஒரு சின்ன எளிமையான உதாரணம் சொல்லலாம். தூரத்து மதில் சுவரில் என்னமோ எழுதப்பட்டிருக்கு. ஒருவர் நின்று பார்த்துட்ருக்கிறார். ரோட்டுக்கு அந்த பக்கமாக ஒரு மதில் சுவர், விளம்பரங்கள்லாம் நிறைய எழுதியிருப்பாங்கள்ல, சவுத்தில் வால் ரைட்டிங் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி என்னமோ எழுதியிருக்கு. ரோட்டுக்கு இந்த பக்கம் நிற்கிற ஆளுக்கு அது என்ன எழுதியிருக்குன்னு தெரியலை, ரொம்ப பிளைனாக இருக்குது, என்னமோ எழுதியிருக்கு. அவருக்கு ரொம்ப ஆர்வமாகிடுச்சு, என்னமோ எழுதியிருக்க என்னான்னு பார்க்கணுன்னு சொல்லி கஷ்டப்பட்டு என்ன செய்கிறாரு, வண்டி வாகனங்கள் போயிட்டுருக்கிற அந்த போக்குவரத்துக்கு இடையூடாக போய் சிரமப்பட்டு ரோட்டினுடைய எதிர்ப்புறத்துக்கு போய் அந்த மதிலில் பார்க்குறார். எழுதியிருந்த பார்த்தா, இதை படிப்பவன் முட்டாள்,
அப்படின்னு எழுதிருந்துச்சு செவுத்தில். இதை படிப்பவன் முட்டாள். அவருக்கு எப்படி இருக்கும்? எவ்வளவு கஷ்டப்பட்டு என்னமோ எழுதியிருக்கிறானேன்னு பார்க்கலான்னு போட்டு ரோட்டை தாண்டி வந்தால் இதை படிப்பவன் முட்டாள் அப்படின்னு எழுதியிருக்கு. அதாவது தான் முட்டாளாக்கப்பட்டுட்டதை உணர்ந்து அவமானமும் ஏமாற்றமும் அதிகமாயிருச்சு. எப்போவுமே மனுஷனுக்கு இந்த அவமானமும் ஏமாற்றம் வந்துச்சுனாக்கா கோபம் வரும், ஆத்திரம் வரும். இந்த ஆத்திரத்தில் என்ன செய்கிறதுன்னு தெரியாது. அவருக்கும் அது வந்துச்சு. சுத்துமுத்தும் பார்த்தார், கொஞ்சம் கறிக்கட்டைகள் கடந்துச்சு. அந்த கறிக்கட்டை எடுத்துகிட்டு வந்து அங்கே எழுதியிருந்தது கரமுறைன்னு அழிச்சார். என்ன எழுதிருந்துச்சு? இதை படிப்பவன் முட்டாள், என்னை முட்டாளாக்கிட்டான்னு சொல்லிட்டு வேகமாக அழிச்சிட்டார். அழித்த பிறகு கோபம் தனியலை, எழுதவனும் மேலே ஆத்திரம் அடங்கலை. என்ன செஞ்சார்? பக்கத்தில் எழுதினார், இதை எழுதியவன் முட்டாள் அப்படின்னு. அவர் எதை நினைக்கிறாரு எழுதுறாரு? ஏற்கனவே இதை படித்தவன் முட்டாள் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தான்ல, அவனை மென்ஷன் பண்ணித்தான் இதை எழுதியவன் முட்டாள்னாரு. ஆனால் அவர் என்ன செஞ்சுருக்கணும்? முதல்ல எழுதினதை அழிக்காமல் எழுதியிருந்தால் பரவாயில்ல. ஆத்திரத்தில் அதை அழிச்சாச்சு. ரெண்டாவது எழுதினார், இதை எழுதியவன் முட்டாள். இதை படிக்கிற வேற எவனாவது வந்தால் என்னன்னு படிப்பான்? இதை எழுதியவன் முட்டாள். இப்போ ரெண்டாவது யார் முட்டாளானா? படித்தாள். இப்போ இது மாதிரி தான் ஒரு சமயத்தை சார்ந்தவர்கள், ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் இன்னொரு மதத்தை சார்ந்த கடவுளர்களை ஏசினால் அவனும் என்ன செய்வான்? நீ எந்த கடவுளை நம்பிட்டு இருக்கிற அந்த கடவுளை திட்டுவான். இப்போ உன் கடவுளுக்கு திட்டு வாங்கி கொடுத்தது யார்? வேறு சண்டை வரும், ரோட்டில் நடந்துட்டு இருப்பான், சண்டை வரும்பொழுது என்ன செய்வான்? பாப்பாவை திட்டுவான் ஒருத்தன், யாரா உன்னை பெற்றெடுத்தது அப்படின்னு மாதிரி. இப்போ இவனுக்கு கோபம் வந்து அவனும் அவங்க பாப்பாவை திட்டுவான் அல்லது அவங்க அம்மாவை திட்டுவான். அப்போ சண்டையில் வந்து குடும்பத்தை இழுத்தா அடுத்தவனும் குடும்பத்தை இழுப்பான். அப்போ தான் குடும்பத்துக்கு திட்டு வாங்கி தர்றது இவனே தான். இந்த மாதிரி கோணத்தில் தான் சொல்லப்படுகிறது, வலா தசுபுல்லதீன எதுன மின் தூனில்லா, அல்லாஹ்வை தவிர மற்ற தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கிறார்களே அந்த தெய்வங்களை நீங்கள் திட்டாதீங்க. அப்படி திட்டுனா அவர்களும் அறியாமையினால் நீங்கள் வணங்குற அல்லாஹ்வை திட்டுவாங்க. இப்படி குர்ஆன் வசனம். இது என்னது? கம்யூனல் ஹார்மோனியை பற்றி பேசுகிற, சமய நல்லிணக்கத்தை பற்றி பேசுகிற வசனம். இப்படி நூற்றுக்கணக்கான வசனங்களை பார்க்கலாம். அதில் ஒன்று தான் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது, லா யன்ஹாக்குமுல்லாஹு அனில்லதீன லம் யுகாத்திலூக்கும் ஃபித்தீன். தீன் இறைமார்க்கம் விஷயத்தில் உங்களோடு போர் செய்யாத, வலம் யுஹ்ரிஜுக்கும் மின் தியாரிக்கும், உங்களுடைய வீடுகளை விட்டு உங்களை வெளியேற்றாத சாதாரண முஸ்லீம் அல்லாதவர்கள் இருக்கிறார்களே அவர்களிடத்திலே அன்தபர்ரூஹும், நீங்கள் நல்ல விதமாக நடந்து கொள்வதோ, துக்சித்து இலைஹிம், அவர்களிடத்தில் நீதியாக நடந்து கொள்வதையோ அல்லாஹ் தடை செய்யலை. இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்சித்தீன், நீதி செலுத்தக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான்னு இந்த வசனம் முடியுது. அப்போ இங்கே சொல்லப்படுகிற விஷயம் குறிப்பாக நீதி. எல்லார்ட்டையும் நீதியோடு நடந்துக்கணும்னு இஸ்லாம் சொல்லுது. குறிப்பாக உங்களை துன்புறுத்தலை, உங்கள்கிட்ட போர் செய்யலை, உங்களை வீடை விட்டு வெளியேற்றலை. நல்ல முஸ்லீம் நான் முஸ்லீம்கள் இருக்கிறான், எல்லா நான் முஸ்லீம்களும் ஒன்றா பார்க்கக்கூடாது. இப்போ பாருங்களேன், இந்தியாவில் முஸ்லீம்களை எதிரிகளாக பார்க்கக்கூடிய நான் முஸ்லீம் இருக்கிறான். பாசிஸ்டுகள், சங்கிகள் என்றெல்லாம் நாம் சொல்கிறோமே, இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு இஸ்லாம் வேண்டாம், முஸ்லீம்களும் வேண்டாம், அவர்களுக்கு இந்தியாவுக்கும் சம்பந்தம் இல்லை என்கிற கோணத்தில் கிடைக்கிற சந்தர்ப்பத்தை எல்லாம் பயன்படுத்துகிறான். சாதாரண நான் முஸ்லீம்கள்கிட்ட கெட்ட பேர் உண்டாக்குறதுக்கு. இப்போ பஹல்காம் காஷ்மீரில் வந்து எவனோ தீவிரவாதம் செஞ்சால் 27 பேர் செத்து போயிட்டான். செத்து போனதில் முஸ்லீம்களும் உண்டு. அதை செஞ்சது யாருங்கிறது இன்ன வரைக்கும் யாருக்கும் தெரியல. ஆனால் பாகிஸ்தான்காரன் தான் செஞ்சான் அப்படிங்கிற அடிப்படையில் பாகிஸ்தான் மீது போர் தொடுக்கிற வரைக்கும் கூட இந்திய அரசாங்கம் சில முயற்சியெல்லாம் பண்ணுச்சு. அந்த முயற்சி பல காரணங்களை கைவிடப்படவும் செஞ்சிச்சு. ஆனால் இந்த தீவிரவாத செயலை முஸ்லீம்கள் தான் செஞ்சாங்க அப்படிங்கிற அடிப்படையில் ஒட்டுமொத்த இந்திய முஸ்லீம்களையும் எதிரிகளாக சித்தரிக்கக்கூடிய முயற்சிகளை செஞ்சாங்க. ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்த முஸ்லீம்களை கூட திருப்பி போன்னு சொல்லிட்டான்.
மனிதாபிமானத்துக்கு அப்பாற்பட்டு நடந்துக்கிறாங்க. எதிரியாக இருந்தாலும் அவனுக்கும் மருத்துவ சேவை கொடுக்கணும் அப்படிங்கிறது பொதுவான நியதி. அந்த சாதாரண நியதியை கூட மீறி ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்த பாகிஸ்தானிய முஸ்லீம்களை எல்லாம் வெளியேற்ற மாதிரி நிர்பந்தப்படுத்தினாங்க. அதை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு முஸ்லீமும் எதிரிகளாக சித்தரிக்க முயற்சி செஞ்சான். சந்தர்ப்பம் கிடைக்கிற அத்தனையையும் இஸ்லாத்திற்கு முஸ்லீம்களுக்கு எதிராக அவங்களுடைய பார்வையில் குறிப்பிட்ட சில பேர் தான் அந்த மாதிரி எல்லா முஸ்லீம்களையும் பயங்கரவாதிகளாக தீவிரவாதிகளாக பார்க்குற அத்தனை பேரும் தீவிரவாதி. இன்றைக்கி முதல்ல எல்லாம் இந்த பாய்ங்கிற வார்த்தை சகோதரன் என்கிற அடிப்படையில் தான் பயன்படுத்தப்பட்டுச்சு. ஒரு நான் முஸ்லீம் ஒரு முஸ்லீமை பாய் கூப்பிடுவார், ஒரு முஸ்லீம் பெண்ணை பாயம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அன்பு சகோதரத்துவத்தின் அடிப்படையில் தான் அந்த பாய் என்கிற உருது வார்த்தைக்கினுடைய அர்த்தத்தில் தான் அந்த வார்த்தையை சொல்லி முஸ்லீம்களை கூப்பிட்டான், முஸ்லீம்களை பார்த்தான். ஆனால் இன்றைக்கி பாய் என்று சொன்னால் தீவிரவாதி என்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கிறான். சாதாரண நான் முஸ்லீம்களிடத்துலையும் நம்மை பற்றி தப்பான ஒரு இமேஜை ஏற்படுத்துறதுல பெரிய அளவுக்கு வெற்றி அடைகிறாங்க. இவர்களை பார்க்கிற பொழுது ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் பயங்கரவாதிகளாக இவன் சித்தரிக்கிற மாதிரி நம்ம மக்கள்கிட்டையும் என்ன இருக்குது, ஒட்டுமொத்த நான் முஸ்லீமும் இஸ்லாத்துடைய எதிரிகள் தான் அப்படின்னு பார்க்குற ஒரு பார்வை இருக்குது. அப்படி பார்க்கக்கூடாதுன்னு இந்த வசனம் சொல்லுது. இந்த வசனம் சொல்லுகிறது, ரெண்டு வகை நான் முஸ்லீம்களை பிரிச்சறிஞ்சுக்குங்க. ஒரு வகை நான் முஸ்லீம் உன்னிடத்தில் பகைமை பாராட்டக்கூடியவன், உன்னை எதிரியாக கருதுருவன், அதன் அடிப்படையில் உனக்கு துன்பங்கள் தருபவன், உங்களோடு சண்டை செய்பவன், உங்களை கொலை செய்பவன், உங்களை வீட்டை விட்டு வெளியேற்றணும்னு நினைக்கிறான். என்ஆர்சி சிஏஏ மாதிரியான சட்டங்களை கொண்டு வர்றான், கொண்டு வந்து குடியுரிமையை பறிக்கிறான், உங்கள் வீடுகளிலிருந்து உங்களை நாட்டிலிருந்து வெளியேற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறான். அந்த நான் முஸ்லீம் வேற. அதே நேரத்தில் உங்களோடு உங்கள் பகுதியில் வாழ்ந்து கொண்டு உங்களை எதிரியாக நினைக்காத சாதாரண நான் முஸ்லீம் இருக்கிறான், உங்களை பகைவர்களாக நினைக்காத நான் முஸ்லீம். அந்த நான் முஸ்லீம்களை நீ எதிரியாக பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த நான் முஸ்லீம்கிட்ட நீ நல்ல விதமாக நடந்துக்கிறதோ அவனுக்கு நன்மை செய்வதோ உன்னை அல்லாஹ் தடுக்கலை. அவனிடத்தில் நீதியாக நடந்து கொள்வதை அல்லாஹ் தடை செய்யலை. இந்த நான் முஸ்லீம்கிட்ட நீதியாகத்தான் நடக்கணும். சராசரியான மனிதாபிமானத்திற்குட்பட்ட எல்லா காரியங்களையும் நான் முஸ்லீம்களாக இருந்தாலும் செய்யத்தான் வேணும். இந்த கோணத்தில் நிறைய ஆயத்துகளும் இருக்கிறது, ஹதீஸுகளும் ஏராளமாக இருக்கின்றன. ஒட்டுமொத்த நான் முஸ்லீம்களையும் அவன் நம்மளை பூரா எதிரியாக பார்க்குற மாதிரி, ஒட்டுமொத்த இந்திய முஸ்லீம்களையும் எதிரியாக பார்க்குற மாதிரி நாம் ஒட்டுமொத்த இந்துக்களையும் எதிரியாக பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. கொடுமை செய்கிறவன் தனி நான் முஸ்லீம், கொடுமை செய்யாத நம்மிடத்தில் நல்ல விதமாக பழகுகிற நான் முஸ்லீம்கள்கிட்ட நல்ல விதமாக நாமும் நடந்துக்கணும். அப்போ இங்கே சொல்ல வருகிற விஷயம் நீதியை குறிப்பிடப்படுகிறது. நீதியோடு நடந்து கொள்வது தடுக்கலை. அல்லாஹ் நீதி செய்யக்கூடியவரை நேசிக்கிறான் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல சொல்லக்கூடிய கிஸ்து என்று சொல்லக்கூடிய நீதிக்கு பிரத்யேகமான ஒரு அர்த்தம். அது என்ன அர்த்தம்னு சொன்னால், சாதாரணமாக நீதியோடு நடந்துக்கிறது ஒரு முஸ்லீமுடைய இயற்கையான குணமாக இருக்கணும். இந்த இடத்துல ரெண்டு விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கணும். முதலாவது விஷயம், இங்கே நீதி என்பது நல்லவன் கெட்டவன் ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது, அது நீதி அல்லன்னு சொல்ல வர்றான் அல்லாஹ். கொடுமை செய்கிற நான் முஸ்லீமையும் கொடுமை செய்யாத நான் முஸ்லீமையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடாது, ஒரே மாதிரி அணுகக்கூடாது, ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி வச்சு பார்க்கக்கூடாது. அவன் வேற, உனக்கு எதிரியாக செயல்படுகிற நான் முஸ்லீம் வேற, உனக்கு எதிரியாக செயல்படாத நான் முஸ்லீம் வேற. ரெண்டு பேரையும் ஒரே பார்வை பார்க்காத, அது நீதி அல்ல. ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி அணுகாத, நீதி அல்ல. அல்லாஹ் சொல்ல வருகிற செய்தி இதுதான். அப்போ அந்த அடிப்படையில் முஸ்லீம் அல்லாதவர்கள் அத்தனை எதிரிகள் அல்ல. இப்போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை ஒரு ஜனாசாவை எடுத்துகிட்டு போகும்போது உட்கார்ந்துருந்தவங்க எந்திரிச்சு நின்று மரியாதை செஞ்சாங்க. சாதாரணமாக ஜனாசா போகும்போது உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாதுங்கிற ஒரு பண்பை இஸ்லாம் கற்றுத்தருகிறது. ஜனாசா போகும் பொழுது வண்டி வாகனத்தில் போகிறவங்க ஓரமாக ஒதுங்கி நிற்கணும், உட்கார்ந்துருக்கிறவங்க எந்திரிச்சு நிற்கணுங்கிற ஒரு பண்பு.
இஸ்லாத்தினுடைய டீச்சிங்கில் அதுவும் ஒன்று. இந்த டீச்சிங்கை சொல்லி கொடுத்தது ரசூல்லா. அந்த அடிப்படையில் ரசூல்லா ஒரு ஜனாசா போகும்போது எந்திரிச்சு நிற்கும்போது சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த ஜனாசா ஒன்றும் முஸ்லீமுடைய ஜனாசாவில்லை, ஒரு யூதருடைய ஜனாசாவாக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யூதருடைய ஜனாசாவாக இருந்தால் என்ன, அவரும் ஒரு மனுஷன் தானே. அப்போ யூதருடைய ஜனாசாவுக்கும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் முஸ்லீம்ங்கிறதுக்காக வேண்டி எல்லாத்தையும் ஒரே தட்டில் வச்சு பார்க்கல. எல்லாரும் பகைவர்கள் அல்ல, எந்திரிச்சு நின்று மரியாதை செஞ்சாங்கன்னு பார்க்குறோம். எத்தனையோ நான் முஸ்லீம்கிட்ட ரசூல்லா தொடர்பு வச்சுருந்தாங்க. நான் முஸ்லீம் வீடுகளில் சாப்பிட்ருக்குறாங்க, யூதருடைய வீட்டில் போய் சாப்பிட்ருக்குறாங்க, ஹலாலான முறையில் வைத்த உணவை சாப்பிட்ருக்குறாங்க. எத்தனையோ நான் முஸ்லீம்களிடத்தில் நண்பர்களாக வச்சுருந்தாங்க. ஏன், தன்னுடைய வேலைக்கார சிறுவனே கூட ஒரு யூத சிறுவன் தான். எல்லாரையும் ரசூல்லா ஒரே மாதிரி பார்க்கலை. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போன ஹிஜ்ரத் பயணத்தில் உரைக்குது என்கிற நான் முஸ்லீமைத்தான் ரசூல்லா கைடாக வச்சுருந்தாங்க. மக்காவை விட்டு ரசூல்லா வெளியேறாங்கங்கிறது அந்த ரகசியம் 1-2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். ஒன்று ரசூல்லாவுக்கு, அல்லாவுக்கு அடுத்தபடியாக ரசூல்லாவுக்கு தெரியும், அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு தெரியும், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுக்கு தெரியும், அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹுக்கு தெரியும். மக்காவை விட்டு மதீனாவுக்கு போகிறது ரகசிய பயணம். ராத்திரி நேரத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு ரசூல்லாவுடைய பெட்டில் படுக்க வச்சுட்டு தானே போனாங்க. அப்படி போகும்போது அலி ரலியல்லாஹுக்கு தெரியும். போகும்போது இடையில மக்காவில் என்ன நடக்குதுங்கிற விஷயத்தை சொல்கிறதுக்கும் ரசூல்லாவுக்கும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் பால் கொடுக்கறதுக்காண்டி ஆட்டை ஓட்டிட்டு வர்றதுக்கு அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கும் தெரியும். இப்படி ஒரு 4 பேருக்கு தான் தெரியும் மக்காவை விட்டு மதீனா. 4வது விட்டு 5வதாக ஒரு ஆளுக்கு தெரியும், அவர் நான் முஸ்லீம், உரைக்குது என்று சொல்லக்கூடிய நான் முஸ்லீம். நாங்கள் 2 பேரும் மக்காவை விட்டு மதீனாவை வெளியேற போகிறோம், இடையில எங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு நீ தான் வரணும்னு ஒரு நான் முஸ்லீம் தான் கைடாக வச்சுருந்தாங்க ரசூல்லா. அப்போ ஒட்டுமொத்த நான் முஸ்லீமையும் எதிரியாக பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அவ்வளவு ஏன், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 1க்கு மேற்பட்ட மனைவியர் இருந்தாங்க. ஆயிஷா நாயகம் ரசூல்லாவுடைய மகள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய இன்னொரு மகள் அஸ்மா ரலியல்லாஹு. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹுடைய அம்மா இஸ்லாத்துக்கு வரல. அஸ்மா ரலியல்லாஹு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு மனைவியர்களில் ஒருத்தர் ஹுதைலான்னு அவங்க பேர். இந்த ஹுதைலா இஸ்லாத்துக்கு வரல. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவியும் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹுடைய அம்மா, அவங்க மக்காவை விட்டு மதீனாவுக்கு எல்லாரும் ஹிஜ்ரத் போன பிறகு இந்த ஹுதைலாங்கிற அம்மா இவங்க கூட வரல, மக்காவிலேயே இருந்துட்டாங்க. நான் இஸ்லாத்துக்கு வரமாட்டேன் வீம்பு பிடிச்சிட்டு இருந்துட்டாங்க. கொஞ்ச நாள் போனோன்னு வயசாயிருச்சு. வயசான உடனே தனிமையில் இருக்க முடியலை. ஆரம்பத்தில் இளரத்தமாக இருக்கும் பொழுது கொஞ்சம் வீம்பு பிடிச்சிட்டு உட்கார்ந்தாங்க. மக்காவை விட்டு மதீனாவுக்கு எல்லா முஸ்லீம்களும் போனதோடு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு போயிட்டாங்க, அஸ்மா ரலியல்லாஹு போயிட்டாங்க. இவங்க இங்கே தனியாக இருக்கிறாங்க. வயசான பொழுது ஆதரவில்லாத நிலைமையில் மதீனாவுக்கு இவங்களும் வந்தாங்க. எப்போ, ஹுதைபியா ஒப்பந்தத்தில் மக்காவுக்கு மதீனாவுக்கு இடையில் போக்குவரத்து ஃப்ரீ ஆகிடுச்சு. அந்த போக்குவரத்து ஃப்ரீயானதை பயன்படுத்தி மக்காவிலிருந்து ஹுதைலா மகளை பார்க்க வர்றாங்க. அஸ்மா ரலியல்லாஹு. அஸ்மா ரலியல்லாஹு ஆரம்பத்தில் பார்க்கலை. அவர் நான் முஸ்லீம், நான் அவருக்கு போய் என்ன அவர்கிட்ட பழகிறதோ அவரை சேர்த்துக்கிறதோ முடியாதுங்கிற மனநிலை இருந்தாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை பற்றி சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யலை, ஆரம்பத்தில் இஸ்லாத்துக்கு வராத அந்த அம்மா கூட எந்த தொடர்பும் வச்சுக்கல, நேராக ரசூல்லாட்ட போனாங்க. எங்கள் உம்மா இஸ்லாத்துக்கு வரல, இப்போ வயசாகி போய் என்னுடைய ஆதரவை தேடி மக்காவிலேருந்து வந்திருக்கிறாங்க, நான் அவங்கள சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு ஹிதுமத்து செய்யலாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டாயம் ஹிதுமத்து செய்யுங்கள் சொன்னாங்க. அவங்க இஸ்லாத்துக்கு வரலைங்கிறது அவங்களுக்குமாச்சு படைச்ச ரப்புக்குமாச்சு. உன் தாய்ங்கிற அடிப்படையில் நீ மகள் என்கிற அடிப்படையில் செய்ய வேண்டிய பணிவிடைகள் நீ செய்யத்தான் வேண்டும். அப்போ ஒட்டுமொத்த நான் முஸ்லிம்களையும் ஒரே பார்வையில் பார்ப்பது நீதிக்கு புறம்பானது. அல்லாஹ் இங்கே சொல்ல வர்ற செய்தி அதுதான். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது,
இன்றைய காலகட்டத்தில் முஸ்லிம்கள் மீது எல்லா முஸ்லிம்களும் தீவிரவாதிகள் என்கிற குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு அதன் அடிப்படையில் பொதுவான நான் முஸ்லிம்களுக்கு மத்தியில் முஸ்லிம்களை பற்றி தப்பான இமேஜ் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கிற பொழுது நாம் அந்த இமேஜை உடைக்கணும்னு சொன்னால் நமக்கு மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய சிறுக்கு அல்லாத, சிறுக்குக்கு துணை போகக்கூடாது, நம்ம மேலே சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய கடமை, அந்த சிறுக்குக்கு துணை போகாமல் என்ன செய்யலாம், நான் முஸ்லிம்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். இப்போ உதாரணமாக ஒரு 2 தடவை சாரமேட் ரோட்டில் வந்து இங்கே இருக்கக்கூடிய நான் முஸ்லிம்கள் நம்ம மஹல்லாவில் குடியிருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய வழிபாட்டின் அடிப்படையில் ஒரு பூச்சாட்டு ஊர்வலங்கிற அடிப்படையில் தீச்சட்டி ஏந்துக்கிட்டு போகும் பொழுது நம்ம பள்ளிவாசலுக்கு முன்னாடி வந்து வெயில் காலமாக இருக்குது, எங்கள் பக்தர்கள் ஆண்களும் பெண்களும் வெறுங்காலோட தீச்சட்டி ஏந்தி வர்றாங்க, அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு ரெக்வெஸ்ட் பண்ணுறாங்க. பள்ளிவாசல் நிர்வாகம் என்ன செய்யுது, நம்ம ஜமாத் என்ன செய்யுது, அவங்களுக்கு தண்ணி கொடுக்குது. கால் வெறுங்காலோடு இருக்கிறனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி விடுது. இது அவர்களுடைய சிறுக்குக்கு துணை போகிற விஷயம் இல்லை. ஏனென்று சொன்னால் அவங்க பள்ளிவாசலுக்குள்ளே வந்து பூஜை செய்யவும் இல்லை, நாம் அவங்க கோயிலுக்கு போய் பூஜை செய்யவும் இல்லை, அவர்கள் தலையில் நமக்கு நெத்தியில் பொட்டு வைக்கவும் இல்லை, நாம் அவங்களுக்கு பொட்டு வைக்கவும் இல்லை, அவங்க நமக்கு மாலை போடவும் இல்லை, நம்ம அவங்களுக்கு மாலை போடவும் இல்லை. இப்போ சிறுக்கு சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்துக்கும் நாம் துணை போகலை. மனிதாபிமானத்தின் அடிப்படையில் அல்லாஹ் தான் சொல்லிட்டான், லக்கும் தீனுக்கும் வலிய தீன். என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, அவர்கள் மனிதர்கள் வேண்டுகோள் விடுக்கிறார்கள், எங்களுடைய பக்தர்கள் வெறுங்காலில் நடந்து வர்றாங்க, கொஞ்சம் தண்ணி ஊற்றி விடுங்க, கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்க. இது எந்த வகையிலையும் சிறுக்குக்கு துணை போகாது ஆகாது, மனிதாபிமான செயல்பாடுகள். நாம் இதை குறித்து யோசிக்கணும். சுனாமி மாதிரியான இடங்களில் நான் முஸ்லீம்களை பார்த்து நம்ம ஒதுங்கி இருந்தோமா? இல்லை. சென்னையில் வெள்ளம் வருகிற பொழுது நான் முஸ்லீம்கள் தானே பாதிக்கப்பட்டாங்க, அப்படித்தான் வேணும் அப்படின்னு ஒதுங்கி இருந்தோமா? இல்லை. மனிதாபிமான அடிப்படையில் நான் முஸ்லீம்களுக்கு நம்முடைய உதவிகள் போனதுனால தான் முஸ்லீம்களை பற்றிய ஓரளவுக்கு இமேஜ் இங்கே நல்லபடியாக சொல்லப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது எவ்வளவு கொடுமைகள் அனுபவித்தாங்க. கொஞ்சம் நஞ்ச கொடுமையாக யோசனை செஞ்சு பாருங்கள், எவ்வளவு கொடுமைகள் சஹாபாக்கள் அனுபவித்தாங்க. மதீனாவில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. ரசூலுல்லாஹ் கையில் இப்போ மதீனாவில் கிட்டத்தட்ட ஒரு அரசாங்கம் என்கிற அடிப்படையில் ஒரு சமூகமே இருக்குது. இந்த சமயத்தில் மக்காவில் கடுமையான பஞ்சம், கடும் பஞ்சம். அப்போ இஸ்லாத்துக்கு வராத மக்கா நகரத்தினுடைய நான் முஸ்லிம்களுடைய தலைவர் அபூ சுஃபியான் வேறு வழியே இல்லை, முகம்மதுகிட்ட போய்த்தான் இந்த பஞ்சத்துக்கான நிவாரணத்தை வாங்கணும். என்ன செய்கிறாரு, பகைமையை மறந்து மதீனாவுக்கு வந்து ரசூலுல்லாவை பார்க்க வர்றாங்க. மக்காவில் கடுமையான பஞ்சம். இத்தனைக்கு யார் அவங்க, முஸ்லிம்களை கொடுமை செஞ்சு உச்சகட்டமாக மக்காவில் வாழவே விடாமல் மதீனாவுக்கு கிட்டத்தட்ட துரத்தி விட்டவங்க மாதிரி அவங்க உதவி கேட்டு வர்றாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து பஞ்சம், உயிர்கள் செத்து மடிஞ்சிட்டு இருக்குது, முகம்மதே நீங்கள் தான் ஏதாவது செஞ்சு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வர்றார். ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வந்தால் ரசூலுல்லாஹ் இல்லை, ரசூலுல்லாஹ் இல்லை, வெளியே போயிருக்கிறாங்க. வீட்டில் இருந்தது யார், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. யார் அந்த மனைவி? இதே அபூ சுஃபியானுடைய மகள், அபூ சுஃபியானுடைய சொந்த மகள் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. அவங்க இஸ்லாத்துக்கு வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு மனைவியாக இருக்கிறாங்க. வாப்பாவாக்கும் வந்திருக்கிறாப்புல. அவர் அல்லாஹ் வாப்பாவாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய விரோதி அப்படிங்கிற அடிப்படையில் என்ன செஞ்சாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் இல்லைன்னு தெரிஞ்சோடனே ரசூலுல்லாஹ் உட்கார்ற ஒரு விரிப்பு இருந்துச்சு, அந்த விரிப்பில் திண்ணை மேலே போட்டிருந்த விரிப்பு மேலே அபூ சுஃபியான் உட்கார வந்தார். உடனே அபூ சுஃபியானுடைய மகள் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஓடி வந்து அந்த விரிப்பு எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு சும்மா தரையில் வேணால் உட்காருங்க, நீங்கள் எனக்கு வாப்பாவாக இருக்கலாம், அல்லாஹ்வுடைய தூதர் உட்கார்றத விரிப்பில் அல்லாஹ்வுடைய எதிரி உட்கார்றதை நான் விரும்ப மாட்டேன் சொன்னாங்க. சொந்த வாப்பாவுக்கு அது ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்த கண்ணியம். ரெண்டாவது, அவர் இருக்கக்கூடிய சிச்சுவேஷனை அவருக்கே உணர்த்துறதுக்கு ஒரு மகளாக அவங்க அப்படி செஞ்சாங்க. அது சரியா தப்பாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். கேட்டுட்டு வந்து அபூ சுஃபியானுக்கு ரசூலை வெறுங்கையோடு அனுப்புனாங்களா? கொடுமை செஞ்சவர்கள் அப்படிங்கிற அடிப்படையிலையோ நான் முஸ்லிம்ங்கிற அடிப்படையிலையோ பஞ்சத்தில் பட்டு சாகுங்கன்னு சொன்னாங்களே? இல்லை. மதீனாவிலிருந்து ஏராளமான உணவு தானியங்களை கொடுத்து அனுப்புனாங்க. அப்படி கொடுக்கக்கூடாதுன்னு சொன்ன முஸ்லீம்களை திருத்தினாங்க. இல்லை,
அவர்கள் அல்லாவுக்கு விரோதிகளாக இருந்தால் அவங்க அல்லாவுக்கு பார்த்துட்டு போட்டோம். நாம் மனிதர்களாக அவர்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சு தான் தீரணும். செஞ்சாங்க. இன்னும் இது மாதிரி நிறைய இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி நான் முஸ்லிம்களுடைய மனிதாபிமானத்தின் அடிப்படையிலான உதவிகளை சிறுக்குக்கு துணை போவதாக நாம் கருதக்கூடாது என்பதுதான் விஷயம். இங்கே சொல்ல வருகிற செய்தியும் அதுதான். லா யன்ஹாக்குமுல்லாஹு அனில்லதீன லம் யுகாத்திலூக்கும், உங்களிடத்தில் போரிடாத, உங்களிடத்தில் சண்டையிடாத, உங்களை கொலை செய்யாத, வலம் யுஹ்ரிஜூக்கும் மின் தியாரிக்கும், உங்களுடைய வீடுகளை விட்டு உங்களை வெளியேற்றாத நான் முஸ்லிம்களிடத்தில் தபர்ரூஹும் நல்ல விதமாக நடந்து கொள்வதையோ துக்சித்து இலைஹிம் அவரிடத்தில் நீதி செலுத்துவதையோ அல்லாஹ் தடுக்கல. இன்னல்லாஹ் யுஹிப்புல் முக்ஸிதீன், நீதி செலுத்தக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அப்போ கொடுமை செய்கிற நான் முஸ்லிமையும் நல்ல நான் முஸ்லிமையும் ஒரே தட்டில் வச்சு பார்க்காத, ரெண்டு பேர்த்துல ஒரே மாதிரி டீல் பண்ணாத. இவன் எதிரி, இவனை விடு, இவன் நல்லவன், இவன்கிட்ட மனிதாபிமானம். உங்கள் மீது சுமத்தப்பட்டு இருக்கக்கூடிய கடமைகளுக்கு பாதிப்பில்லாத வகையில் நீங்கள் உதவி செய்வதை அல்லாஹ் தடுக்கலை. இப்போ கடைசியாக இதுக்கு விளக்கமாக ஒரு சம்பவத்தை சொல்லணும். என்ன சம்பவம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஸ்ஜித் நபவி, மதீனாவுடைய பள்ளி, ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளி தானே எல்லா சமூக அரசியல் விவகாரங்களுக்கும் ஹெட் குவார்ட்டர்ஸு, மர்கஸு. வெறும் தொழுகிற இடம் மட்டும் இல்லையே மஸ்ஜித் நபவி. அங்கே தான் எல்லா வகையான நடவடிக்கைகளையும், அல்லாஹ்வுடைய சட்டங்களை நடைமுறைப்படுத்துகிற சட்டமன்றமும் பள்ளி தான், போர் பயிற்சி அளிக்கக்கூடிய இடமும் பள்ளி தான், ரெக்ரியேஷன் கிளப்பும் பள்ளி தான், கம்யூனிட்டி ஹாலும் பள்ளி தான், வெளிநாட்டு தூதர்களை சந்தித்த இடமும் பள்ளி தான். அந்த மாதிரி நஜ்ரான் தேசத்தினுடைய பாதிரியார்கள் ரசூலுல்லாஹ்வை பார்க்க வந்தாங்க. என்ன நோக்கம் தெரியுமா? வந்ததனுடைய நோக்கம், கிறிஸ்துவர்கள், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், அவங்கள்ட்ட சொல்லியிருந்தாங்க, இங்கே ஊரில் முகம்மதுன்னு ஒருத்தர் தன்னை நபின்னு சொல்லிட்டு இருக்கிறார், அவர் நபியா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் அவர்கிட்ட பேசி பார்த்து முடிவு சொல்லுங்க. உங்களுக்கு தானே வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்கள் தானே முன்னாள் நபி ஈசா நபியை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள், உங்களுக்கு விவரம் தெரியும். நீங்கள் பாதிரிமார்கள், அறிஞர்கள், எங்கள் ஊரில் முகம்மதுன்னு ஒருத்தர் தன்னை நபி என்று சொல்லி பிரச்சாரம் செஞ்சிட்டு இருக்கிறாரு, அவருக்கு பின்னாடி ஒரு பெருங்கூட்டம் இருக்குது, அவர் நபிதானா இல்லை பொய் சொல்கிறாராங்கிறத நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி நான் முஸ்லீம் சொல்லி அனுப்புனாங்க. நஜ்ரான் தேசத்தினுடைய பாதிரிமார்கள் வந்தாங்க. பள்ளியில் தான் உட்காந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்துச்சு. நம்ம பள்ளிக்கு வர்றாங்களா இல்லையா நான் முஸ்லீம்கள், எத்தனையோ பேர் வந்திருக்கிறாங்க, பாதிரிமார்கள் வந்திருக்கிறாங்க, அங்கே உட்காந்து இஸ்லாத்தை பற்றி கேட்டிருக்கிறாங்க. நாம் அவங்களுக்கு வாசலை திறந்து விட்டுருக்குறோம், அவங்களுக்கு உபசாரம் பண்ணுறோம், இஸ்லாத்தை பற்றி கேட்குறாங்க. இப்போ இதுக்கெல்லாம் நாமளாக செய்கிறதில்ல, இதுக்கெல்லாம் ரசூல்லாட்ட முன்மாதிரி இருக்குது, அதுவும் ரசூல்லாவுடைய சுன்னத்து தான். அப்போ அந்த பாதிரிமார்கள் வந்தாங்கங்கிறது நல்ல விஷயம். ரசூல்லாட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிற சமயத்தில் அவர்களுடைய ப்ரேயர் டைம் வருது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, எங்களுடைய ப்ரேயர் டைம் ஆயிடுச்சு, எங்களுக்கு ப்ரே பண்ணணும். ரசூல்லா பள்ளியிலேயே இடம் ஒதுக்கி கொடுத்தாங்க. அல்லாஹ்வை வணங்கக்கூடிய பள்ளி, தௌஹீதுடைய மர்கஸ், இங்கே அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணும். அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்கள் மாதிரி அன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்களும் தௌஹீதுக்கு எதிரான கடவுள் நம்பிக்கை தான் வச்சுருந்தாங்க. ட்ரினிட்டி என்று சொல்லக்கூடிய திரியேகத்துவ கடவுள் கொள்கை, பிதா சுதன் பரிசுத்த ஆவி, கடவுள் பிதா, சுதன் மகன், ஈசா நபி மகன், ரெண்டு பேருக்கு மீடியேட்டராக இருந்தது ஜிப்ரீல் என்கிற பரிசுத்த ஆவி. இந்த மூணு பேரும் கடவுள் தான். இதுதான் கிறிஸ்துவத்தினுடைய ட்ரினிட்டி கொள்கை, மூன்று கடவுள் கொள்கை, மூன்று தெய்வ கொள்கை. இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்கள் ட்ரினிட்டி கொள்கையை வச்சிருக்கிற மாதிரி, மூன்று கடவுள் கொள்கை வச்சிருக்கிற மாதிரி நஜ்ரான் தேசத்தினுடைய பாதிரிமார்களும் அந்த கொள்கை தான் வச்சுருந்தாங்க. அவர்கள் முஷ்ரிக்கு, தௌஹீதுக்கு எதிரானவர்கள்ங்கிறதுக்காக வேண்டி பள்ளிவாசல் விட்டு வெளியே போன்னு சொல்லலை. அவங்களுடைய ப்ரேயர் டைம் அவங்க கடவுள் நம்பிக்கையின் அடிப்படையில் ப்ரேயர் செய்கிறதுக்கு பள்ளிவாசலுக்குள்ளே இடம் ஒதுக்கி கொடுத்தாங்க. அப்போ இதை யோசித்து பார்க்கணுமா இல்லையா? அப்போ இது இஸ்லாத்திற்கு விரோதமானது அல்ல. சிறுக்குக்கு துணை போகாமல் மனிதாபிமான அடிப்படையில் அவர்களுக்கான உதவி செய்வதை அல்லாஹ் தடுக்கவில்லை. குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி இதுதான். இந்த பின்னணியில் தான் நாம் என்ன செய்யணும், நம்முடைய நடவடிக்கைகளை அமைத்து கொள்ள வேண்டும். இங்கே சொல்ல வர்ற செய்தி, உங்களை கொடுமைப்படுத்துகிற நான் முஸ்லிமையும் உங்களோடு நல்ல விதமாக நடந்து கொள்கிற நான் முஸ்லிமையும்
தனித்தனியாக பிரித்து பாருங்கள். ரெண்டு பேரையும் ஒரே இடத்துல வச்சு பார்க்காதீங்க, ஒரே மாதிரி ரெண்டு பேர்ட்டையும் அணுகாதீங்க என்பதுதான் அது நீதிக்கு எதிரானது என்று அல்லாஹ் சொல்ல வருகிறான். இன்னும் நூற்றுக்கணக்கான சம்பவங்கள் இந்த கோணத்தில் நாம் பார்க்க முடியும். பல செய்திகளை குர்ஆன்லையும் பார்க்கலாம். மீண்டும் இதை பாருங்கள். அஸல்லாஹு அன் யஜ்அல பைனக்கும், உங்களுக்கும் வபைனல்லதீன ஆதைத்தும் மின்ஹும், இந்த சமுதாயத்திலே நீங்கள் யாரிடத்தில் பகைமை கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கும் இடையில் மவத்தன், அன்பை அல்லாஹ் பிற்காலத்தில் ஏற்படுத்தக்கூடும். இன்னைக்கு அவர்கள் பகைவர்கள், நாளைக்கு அவர்கள் நண்பர்களாக மாறலாம். வல்லாஹு கதீர், இதற்கு அல்லாஹ் சக்தி உடையவன். வல்லாஹு கஃபூருர் ரஹீம், மன்னிக்கக்கூடியவன், கருணையாளன் சொல்லிட்டு லா யன்ஹாக்குமுல்லாஹு அனில்லதீன லம் யுகாத்திலூக்கும் ஃபித்தீன், இறை மார்க்கம் விஷயத்தில் உங்களோடு சண்டையிடாத, உங்களை கொலை செய்யாத, வலம் யுஹ்ரிஜூக்கும் மின் தியாரிக்கும், உங்களுடைய வீடுகளை விட்டு வெளியேற்றாத பொதுவான முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு அன் தபர்ருஹும், அவரிடத்தில் நீங்கள் நல்ல விதமாக நடந்து கொள்வதையோ, வ துக்ஸித்து இலைஹிம், அவரிடத்தில் நீதியோடு நடந்து கொள்வதையோ அல்லாஹ் தடை செய்யவில்லை. இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸித்தீன், அல்லாஹ் நீதி செலுத்தக்கூடியவரை நேசிக்கிறான். இன்னமா யன்ஹாக்குமுல்லாஹு அனில்லதீன காத்தலூக்கும் ஃபித்தீன், அல்லாஹ் யார்கிட்ட நேசமாக இருக்கிறத தடுக்கிறான் தெரியுமா? உங்கள்கிட்ட யார் சண்டை போட்டானோ அவன்கிட்ட நேசமாக இருக்காத. உங்கள்கிட்ட யார் நேசமாக இல்லை கொடுமை செய்கிறானோ அவன்கிட்ட நீ என்ன செய்யக்கூடாது? ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கூடாது. அதே மாதிரி அஹ்ரஜூக்கும் மின் தியாரிக்கும், உங்களுடைய வீடுகளை விட்டு எவன் உங்களை வெளியேற்றினானோ அவனை நீ ஃப்ரெண்டாக்காத. அதைத்தான் அல்லாஹ் தடை செய்கிறான். வல்லாஹுரு அலா இஹ்ராஜிக்கும் அன் தவல்லுஹும், அது மட்டுமல்ல, உங்களை வெளியேற்றுறதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாக இருந்தானல்ல அவன்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காது. அப்போ இந்த ஃபாசிஸ்டுகள்கிட்ட, முஸ்லீம்களுடைய பகைவர்கள்ட்ட நட்பு பாராட்டக்கூடாது, அது அல்லாஹ் தடுக்கிறான். அது மட்டுமல்ல, அவனுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறான் அவனை நண்பராக்காத. வெளிப்படையாக சொல்வதாக இருந்தால், இன்னைக்கு பிஜேபி கூட கூட்டு வைக்கிறதுக்கு முஸ்லீம்கள் சில பேர் என்ன செய்கிறான்? ஒத்துதுறானா இல்லையா? நம்ம ஆளை சொல்ல வேண்டாம், சம்பந்தப்பட வேண்டாம், எல்லாம் நம்மளை விட உங்களுக்கு நல்லா தெரியும். எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, பிஜேபியோடு கூட்டணி வைத்துக் கொள்வதற்கு சில முஸ்லீம்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அப்போ இது யார்? இவன் முஸ்லீம்களுக்கு நண்பன் இல்லை, பிறப்பில் தான் அவன் முஸ்லீமாக இருக்கிறான். ஆனால் இவன்கிட்ட நட்பு பாராட்டாதன்னு அல்லாஹ் சொல்கிறான். உங்களை வீடுகளை விட்டு வெளியேற்றுவதில் யாரெல்லாம் ஒருவருக்கொருவர் துணையாக இருக்கிறானோ அவன்கிட்ட நல்ல விதமாக நடந்துக்காத, அவன் தான் உன்னுடைய எதிரி. இங்கே சொல்லிட்டு கடைசியாக சொல்கிறான், வமையத்தவல்லகும், இப்படிப்பட்ட ஆளுகள்கிட்ட யார் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறானோ, உறவு பாராட்டுகிறானோ, ஃபவுலாயிக்கஹுமுல் வாலிமூன், இவர்கள் தான் கொடுமைக்காரர்கள். அப்போ முஸ்லீம்களுடைய பகைவர்கள் யார், முஸ்லீம்களுடைய நண்பர்கள் யாருங்கிறத புரிஞ்சுக்கணுங்கிறது செய்தி. நான் முஸ்லீம்களிலும் முஸ்லீம்களுக்கான நண்பர்கள் இருக்கலாம், முஸ்லீம்கள்லேயும் முஸ்லீம்களுக்கான எதிரியும் இருக்கலாம். இதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா காலத்திற்கு தகுந்த போல நமக்கு சில வசனங்களை இறக்கி வழிகாட்டியதைப் போல இந்த வசனங்கள் இருக்கின்றன. சூரத்துல் மும்தஹினா என்கிற 60வது அத்தியாயத்தினுடைய 6, 7, 8 மற்றும் 9 3 வசனங்கள் இன்னும் பல விளக்கத்துக்குரியவையாக இருக்கின்றன. இது போன்ற கருத்துக்கள் குர்ஆனில் இன்னும் ஏராளமாக இருக்கின்றன. இப்போ இந்த குர்ஆனுடைய நாலேஜ் முழுமையாக இல்லாமல் போகிற பொழுது இதை குறை காண்பவர்களும் இருப்பார்கள். எல்லா நான் முஸ்லீம்களிட்டும் ஒன்று மாதிரி நடக்கக்கூடாது, நட்பு பாராட்டுகிற நான் முஸ்லீம்கிட்ட நல்ல விதமாக நடந்து கொண்டால் அதை குறை காணக்கூடியவர்கள் இருப்பார் என்று சொன்னால், அதுக்கு காரணம் எனக்கு தெரிஞ்சது மட்டும்தான் இஸ்லாம் என்று நினைக்கிறது. நமக்கு தெரியாத இஸ்லாம் இன்னும் நிறைய இருக்குது. அப்போ எல்லாத்தையும் படிக்கணும், குர்ஆனை முழுசாக படிக்கணுங்கிறது கருத்து. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த பாடங்களிலிருந்து படிப்பினை பெற்று செயல்படுகிற நல்ல சிந்தனையை, நல்ல செயல்பாட்டை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கி அருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.